Happy morning, dear friends. Here's yours, Dr. Rajanta. Welcome to Demystify with Ajay. Dear friends, இன்னைக்கு நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ்னோட ஹேண்ட்லிங் தான் நம்ம பாக்குறோம். அதாவது எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல எரர்ஸ் வருது அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸாக்ட் எரர் எந்த இடத்துல என்ன மாதிரியான எரர்ஸ் வருது அப்படிங்கிறதும் அண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிசிங் அதிகமா இருக்கிற சமயத்துல நம்மளுக்கு எரர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான எரர்ஸ் வரும் அண்ட் அந்த எக்ஸாக்ட் எரர்ஸுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்ல, அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் இங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு நிறைய பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் அண்ட் லாஜிக்கல் எரர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ எதுக்கு எந்த மாதிரியான எரர்ஸ் வருது அப்படிங்கிற பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதே மாதிரி அந்த எக்ஸாக்ட் பில்ட்-இன் எக்ஸெப்ஷனுக்கு நம்ம ஏதாவது வேற ஏதாவது மெசேஜஸ் கொடுக்க முடியுமா, இல்ல நம்ம ரைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் இன்னைக்கு நம்ம செஷன்ல பார்க்க போறோம். கொஞ்சம் லாங்கா தான் இருக்க போது, கைண்ட்லி ஜஸ்ட், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக எல்லா இடத்துலயும் ஒரு எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஏன்னா எப்பயுமே யூசர்ஸ் நம்ம சொல்ற மாதிரியேவும் நம்ம நினைக்கிற மாதிரியே டைப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்காது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான சமயத்துல ஒரு எக்ஸெப்ஷன் அங்க நடக்குது அப்படிங்கும் போது, ஒரு எக்ஸெப்ஷன் வந்து அதாவது ஒரு எரர் அங்க நடக்குது அப்படின்னா அது எப்படி நம்ம எக்ஸெப்ஷன் கொடுத்து அதை ஸ்டாப் பண்றது, அதை எப்படி என்கவுண்டர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் முதல்ல இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் தென் we just go into how to handle that errors. ஓகேங்களா? ஓகே, ஃபைன். யூஸ்வலா நம்மளுக்கு சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஸ்பெசிஃபை பண்றது உண்டு. ஸோ சின்டாக்ஸ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஜஸ்ட் டோன்ட் என்கவுண்டர்ஸ் எனி எரர் அப்படின்னு. ஸோ இப்போ சிம்பிளான திங் நம்ம ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ பாத்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாக்ட் எரர் வெதர் இட் இஸ் கரெக்டா, இந்த சின்டாக்ஸ் கரெக்டா அப்படின்னு கேட்டா இல்ல. சோ சின்டாக்ஸ் இன்னும் முழுமையாகல, இட் இஸ் நாட் அட் கம்ப்ளீட்டட். பிகாஸ் ஒரு செமிகோலன் கொடுத்தாதான் ஒரு கோலன் கொடுத்தாதான் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் அதுவும் அங்கேயும் முடியல, ஏன்னா இது இஃப் வித் அ கண்டிஷன் நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும், அங்கதான் அங்க கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? சோ இப்போ இது இன்கம்ப்ளீட்டா இருக்கு. சோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை ஆகுது. சரி, இதை நான் திருப்பி ரெக்டிஃபை பண்றேன். ஓகேங்களா? சோ இஃப் ஏ இஸ் லெஸ் தென் 3, அஃப்கோர்ஸ் செமி இந்த இடத்துல நம்ம கோலன் கொடுக்கிறோம். சோ கோலன் கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். பாத்தீங்கன்னா இண்டென்டேஷன். இப்ப நான் இண்டென்டேஷனே ஆரம்பிக்கலையே அப்படின்னா அதுதான் எக்ஸாக்டான எரரும் கூட. ஓகேங்களா? சோ ஏதாவது ஒரு கண்டிஷன்ல நம்மளுக்கு இந்த இடத்துல எனி சச் அ கண்டிஷன் நம்மளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டென்டேஷன் வரணும். அதாவது இஃப் கண்டிஷன், நம்ம இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? சோ அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? யா, ஃபைன். சோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா லாஜிக்கலான விஷயம், அதாவது சின்டாக்ஸ்லயே எல்லா இடத்துலயும் நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், சம் லாஜிக்கல் விஷயமும் நம்மளுக்கு இருக்கு. அதாவது ரன் டைம்ல நம்மளுக்கு எரர் அக்கர் பண்ற மாதிரி. சோ இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் திங் 1/0. So 1/0 of course it is divisible அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ரன் டைம்ல எரர் வரும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர். சோ பைத்தான் வந்து இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இட் நெவர் எவர் டேக் சம்திங் அஸ் லைக் இந்த மாதிரியான ஒரு எரரை வந்து எடுத்துக்காது. அதாவது 0வால டிவிஷன் அப்படிங்கறத எடுத்துக்காது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு லாஜிக்கா பாத்தீங்க அப்படின்னா இது தப்பு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி சம்டைம்ஸ் இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைல்ஸ் இல்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம நேத்து பார்த்த ஃபைல்ஸ் தான். சோ இந்த எக்ஸாக்ட் பர்டிகுலரா ஒரு ஃபைல் இங்க இல்ல, நான் அதை வந்து ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இல்லாத ஒரு ஃபைலை நான் கொடுக்குறேன். மேபி aa.txt அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அப்கோர்ஸ் இங்க நம்மளுக்கு என்ன வரும், ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஓகேங்களா? அப்கோர்ஸ் ஒரு ஃபைலை ஓபன் பண்ணணும் அப்படின்னா இருக்கணும் அப்படிங்கறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ அது இருந்தும் திருப்பியும் அது இல்லாத ஃபைலை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் லாஜிக்கா அது தப்பு அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப நம்ம அதிகமா வந்து பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இம்போர்ட்ல வந்து நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம்.
அதுல ஒரு விதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் கம்ஸ் அஸ் லைக் நம்மளுக்கு வந்து மேத் மாடல்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ அந்த மேத் மாடல்ஸ்ல என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. சோ அந்த இதுல கரெக்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன் சச் a கேஸ் எனக்கு பவர் மட்டும் யூஸ் பண்ணணும் இல்ல பை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு பேக்கேஜஸ். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இன் சச் a கேஸ் பவர் மட்டும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா POW கொடுத்தா இட் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனா நம்ம பவர் அப்படின்னு நம்ம யூஸ்வலா சொல்லிட்டே இருக்கோம். சோ அதனால நம்ம பவர் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணனா ஆஃப்கோர்ஸ் அங்கதான் வருது நம்மளுக்கு எரர். ஏன்னா அங்க பவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்க இல்ல ஓகேங்களா. சோ அந்த மாதிரி எல்லாமே இது எல்லாமே கம்ஸ் அண்டர் லாஜிக்கல் எரர். ஓகே, இப்போ நான் திருப்பியும் வந்து அந்த இஃப் இதை எடுக்கிறேன். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இஃப் a is greater than 3 அப்படின்னு கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துல இன்டென்டேஷன் இன்கம்ப்ளீட்டா இல்ல, அதாவது சின்டாக்ஸ் கம்ப்ளீட்டா இல்ல அப்படின்னும் இங்க சின்டாக்ஸா கொடுத்தாச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஹாய் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்டென்டேஷன் வரணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்டென்டேஷனும் இங்க கொடுத்தாச்சு, பிரிண்ட் வரணும்னு சொன்னோம், பிரிண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ என்ன மாதிரியான எரர் வரும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஏ என்னங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. சோ ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம கண்டிஷன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லயோ ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்றோம்னா தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அந்த என்ன மாதிரியான விஷயத்த நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் நம்ம அதிகமா டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான், அதாவது பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் அந்த எக்ஸாக்ட் வேரியபிளும் டைப்பும் மாறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அதை வேல்யூவே கொடுக்காம அது என்னங்கிறதே நம்ம அசைன் பண்ணாம நம்ம அதை வந்து கண்டிஷனலா நம்ம இங்க செக் பண்ணணும் அப்படின்னா வெதர் இட் இஸ் கரெக்ட் இல்ல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் ஒன் இண்டெக்ஸ் எரர். அஃப்கோர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆக்சஸிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆக்சஸிங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து ஆக்சஸ் பண்றதுக்கு பாத்துக்கலாம். இண்டெக்ஸ் யூசிங் இண்டெக்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம், லிஸ்ட் கொடுக்கலாம், டூப்பிள் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் யூ திங்க். ஸோ நான் இங்க வந்து ஒரு நம் அப்படின்னு கொடுத்துறேன். லெட் ஐ ஜஸ்ட் யூஸ் லிஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆக்சஸ் பண்ணணும், நான் இங்க வேணும்னே பர்பஸா 1 2 3 4 கொடுத்ததே அதுக்காக தான். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆக்சஸ் இந்த நம்பர் 5. எப்படி நம்பர் 5 நான் ஆக்சஸ் பண்ணணும். சோ இங்க நான் என்ன சொல்ல போறேன், நம் ஆஃப் 5. ஆக்சுவலா இது கரெக்டான்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இண்டெக்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் எதுல ஆகும், 0 தான் ஆகும் ஓகேங்களா. சோ அந்த 0 அப்படிங்கும் போது when I just go for 5 அப்படிங்கும் போது ஆக்சுவலா இது நம்ம 4 அப்படிங்கறதா விஷயம் இங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஈவன் இன்னொன்னு விஷயமும் இருக்கு, அதாவது இண்டெக்ஸிங்ல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்கு, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் இருக்கு. சோ அந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கும்போது நம்மளுக்கு இல்லாத ஒரு இண்டெக்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற விஷயம் வருது ஓகேங்களா. ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் மாடல் நாட் ஃபவுண்ட் எரர். ஸோ தேர் ஆர் சோ மெனி மாடல்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான மாடல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இன் சச் அ கேஸ் ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஓகேங்களா நம்ம ஏதாவது ஒரு மாடல்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம அதிகமா யூஸ் பண்ற மாடல்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேத் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஆனா யூஸ்வலா மேத் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேக்ஸ் இல்லையா. சோ இது வந்து யூஷுவல் கலோக்கியல்ல நம்மளுக்கு வர்ற விஷயம். சோ இப்படி இருக்கும்போது மேக்ஸ் அப்படிங்கிறது பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் அ மாடல் ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கைண்ட்லி ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் இட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஸோ கைண்ட்லி அதை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அட்ரிபியூட். ஸோ எப்படி மாடல்ஸ் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரி அட்ரிபியூட்டும் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சேம் லெட் ஐ ஜஸ்ட் கோ வித் சேம் மேத். ஸோ இப்போ மேத்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேத் டாட் நான் பை அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூஸ்வலி இட் இஸ் நாட், ஏன்னா பை அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. இப்போ ஆக்சுவலா இப்ப மேத் அப்படிங்கிற ஒரு மாடியூல் நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அப்ப அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஒரு வியூ உங்களுக்கு பார்க்கணும்னா ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் டாட் அண்ட் டேப கிளிக் பண்ணுங்க, இட் ஜஸ்ட் கம்ஸ். அண்ட் இப்போ இங்க பை பாத்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் பை அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டர்
அண்ட் அதே மாதிரி நம்ம மேல வந்து ஒரு எரர் பார்த்தோம், தட் இஸ் பவர். சோ பாத்தீங்கன்னா POW அப்படிங்கிறது தான் பவர். இந்த இடத்துல பை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ, லோவர் கேஸ்ல தான் இருக்கு. சோ இந்த விஷயம் பை அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம யூஸ்வலா பை அப்படிங்கறத கான்ஸ்டன்ட் வேரியபிளா PI அப்படிங்கறத கேபிட்டல்ல பார்த்துட்டே பழகிட்டோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க பைத்தான்ல பார்த்தா அப்படின்னா இட் இஸ் இன் அ லோவர் கேஸ். சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு கீ எரர். ஓகே, கீ அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. யா, நம்ம டிக்ஷனரியை பத்தி தான் பேச போறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா யா யூசர் அப்படின்னு ஒரு வேரியபிள், டிக்ஷனரி வேரியபிள். சோ இங்க ஒரு கீ கொடுக்குறேன். லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் A and Ajanta, and let I just go for B. And let I just go for C. சரி, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டிக்ஷனரியை ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். சோ என்ன மாதிரியான டிக்ஷனரி நம்ம அங்க கொடுத்துருக்கோமோ கைண்ட்லி மேக் யூஸ் த சேம் கீ. சோ இப்போ இங்க கீ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு A and B லோவர் கேஸ்ல இருக்கு, C வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு. சோ பி கான்சியஸ் நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்றோம்னு இல்லாத கீயை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு கீ எரர் வரும். ஓகேங்களா? அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் சச் கேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸும் கொடுத்து நம்ம ஒரு கீ கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கீ, இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A, B, upper case C and of course இங்க ஒரு ஸ்பேஸ். சோ இங்க ஸ்பேஸும் நம்மளுக்கு இங்க ஒரு கீ தான். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செஞ்சு டிக்ஷனரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு நிமிஷம் பாத்துக்கோங்க. சோ இங்க ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கா, டபுள் ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கறதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ பி கான்சியஸ் about this key. ஏன்னா கீ வச்சுதான் நம்மனால டிக்ஷனரிய ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டைப். So type அப்படிங்கும்போது kindly just observe இது என்ன மாதிரியான டைப். so இது வந்து பாத்தீங்கன்னா towards the type of data, என்ன மாதிரியான data types அப்படின்னு. so for an example, if in such a case 6 plus 3 அப்படின்னு சொன்னா 6ங்கிறது integer, 3ங்கிறது of course integer தான், பட் ஆனா ஒரு கோட்ஸ்குள்ள கொடுத்திருக்கீங்க. அப்ப அது என்னவாகும்? string ஆயிடும். so இந்த மாதிரியான such functionalities it is not possible. அப்ப இதே பாசிபிலிட்டி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா அப்கோர்ஸ் பாசிபிள் தான். ஒன்னு வந்து 6 நீங்க ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டு அதே மாதிரி 3யும் நீங்க ஸ்ட்ரிங்ல கொடுக்குறீங்க அப்படின்னா இது 6 பிளஸ் 3. சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா கன்காட்டினேஷன் ஆகுது. ஓகே, சோ 6 and 3 அண்ட் அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்மளுக்கு கன்காட்டினேஷன் ஆகுது. இல்ல அப்படின்னா வேற வழி இல்ல, 6 பிளஸ் 3 அப்படின்னு ரெண்டுமே நியூமரிக்கல் வேல்யூஸா கொடுக்கறதா. சோ திஸ் இஸ் வாட் த பாசிபிலிட்டிஸ். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். சோ ரெண்டுமே வந்து வேற வேற டேட்டா டைப்ஸா இருக்கு அப்படிங்கும் போது யா இட் இஸ் நாட் அன் அன்சப்போர்ட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி. அண்ட் இதே நீங்க இந்த இடத்துல வந்து இதே இன்டீஜர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றேன். இதே சேம் இன்னொரு இன்டீஜர் ஸ்ட்ரிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா int ஆஃப் நான் இங்க ஒரு ஸ்ட்ரிங்ல 19 அப்படின்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். இது பாசிபிலிட்டி. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு 19 இன்டீஜரா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இதே சேம் நம்ம வந்து int ஆஃப் அதே 19a அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல நம்மளுக்கு டைப் எரர் வராது, வேல்யூ எரர் வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கேட்ட விஷயம் தான். ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி எல்லாம் வேணும்னே கன்ஃபியூஷன் பண்றதுக்காக வாய்ப்பு இருக்கு, வெதர் இட் இஸ் அ வேல்யூ எரர் ஆர் டைப் எரர். ஸோ பி கான்சியஸ் எந்த மாதிரியான இடத்துல வேல்யூஸ் வரும், எந்த மாதிரியான இடத்துல டைப் வரும் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். கொஞ்சம் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதே மாதிரி எக்ஸெப்ஷனல்ஸ் வர்றத, அதே பில்ட்-இன் எக்ஸெப்ஷன்ஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல எப்படி எரர் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போம். அண்ட் இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பில்ட்-இன் எரர்ஸ் நிறைய இருக்கு.
ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரிபியூட் எரர். அண்ட் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்கன்னா கரெக்டா வந்து அதுல எத்தனை ஃபைல்ஸ்ல வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கு என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். சம்டைம்ஸ் எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு மேல இப்போ நம்ம அவுட் ஆஃப் ரேஞ்ச் மாதிரி இண்டெக்ஸ்ல நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனி அதிகமா கொடுக்கற மாதிரி இருந்தாலோ இல்ல அந்த இடத்துல அதிகமா இருக்கு நம்மள இங்க இன்புட் வந்து சரியா சிங்க் ஆகல அப்படின்னாலும் இந்த மாதிரி எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஜெனரேட்டர் எக்ஸிட், இம்போர்ட் எரர், இண்டெக்ஸ் எரர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கீ எரர். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பில்ட் இன் எரர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து சிலதை கொஞ்சம் எடுத்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து எரர் ரைஸ் ஆகுது அதை எப்படி நம்ம பாக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை நான் இங்க உங்களுக்கு டிஃபைன் பண்றேன். ஸோ டிவைட் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த எக்ஸாக்ட் டிவைட் பாத்தீங்கன்னா a, b. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா a/b அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட்ல நான் கொடுக்க போறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு இருக்கட்டும். ஸோ இதுல வந்து a/b. ஸோ உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்கலாம் இல்லைன்னா ரிட்டர்னும் கொடுங்க. ஸோ ரிசல்ட் எனக்கு வருது. சரிங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அண்ட் ஹியர் இப்போ நான் டிவைட் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கால் எனி நம்பர்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்பரை நான் 20,4 அப்படின்னு கொடுத்தேன்னா வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ 20 டிவைடட் பை 4 ஆன்சர் எனக்கு என்ன வரும்? 5.0. அண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, டிஃபால்ட்டா நம்மளுக்கு டிவிஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் வந்து ஃப்ளோட்ல வரும். ஸோ இது டிஃபால்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இதே சேம் சச் அ கேஸ் நான் இப்படி கொடுக்குறேன். ஸோ பாத்தீங்கன்னா 20,0 என்ன நடக்கும்? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர். ஸோ இந்த விஷயத்த நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல ஆரம்பிச்சோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த சமயத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் எரர் மட்டும் இல்ல, அதாவது டிவிஷன் பை 0 அப்படின்னு இது சிஸ்டம் ஜெனரேட் பண்ணியிருக்கிற ஒரு எரர், அதாவது சிஸ்டம் நம்மளுக்கு சொல்ற எரர். ஓகேங்களா? சரி, இத நம்ம மல்டிபிள் வேஸ்ல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கு. அண்ட் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க இருக்கு. இந்த இடத்துல நான் ரிசல்ட்டுக்கு பதிலா இப்படி கொடுக்குறேன்னு வைங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டேன். யூஸ்வலா நம்ம டைப் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நான் என்னோட நேமையும் 10 டைம் ஒரு 100 டைம் டைப் பண்றேன். ஸோ சம்டைம்ஸ் இட் கோஸ் ராங்ஸ் நம்ம ஃபாஸ்டா டைப் பண்ணும்போது. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சமயத்துல நான் ரிசல்ட்டுக்கு இப்படி நேம் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். இப்போ ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் வராது. ஓகே, இது ஃபங்க்ஷன். ஆனா ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எரர் வரும். அப்படி என்ன எரர் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம இப்ப 0 கொடுக்க போறதுல நார்மலா இருக்கிற மாதிரி 20 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ எக்ஸிக்யூட் பண்ணா கவனிங்க, நம்மளுக்கு நேம் எரர் வருது. இந்த நேம் எரர் அப்படிங்கும் போது அப்கோர்ஸ் நம்மளுக்கு அஸ் அ லேர்னர் நியூ பிகினரா இருந்துச்சு அப்படின்னா நேம் அப்படின்னோடனே நம்ம டக்குன்னு எங்க போவோம்? a, bக்கு தான் நம்ம போவோம். ஆனா பின்னாடி என்ன இருக்கு? அப்கோர்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸாக்ட் வேர்டை தப்பா கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த இடத்துல தப்பாவே கொடுத்துட்டோம். இதை எப்படி எக்ஸாக்டா இந்த ப்ரோக்ராம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது, அதாவது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு எரர் வரல. ஆனா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஸோ யூஸ்வலா அதுதான் ஃபங்க்ஷனலோட கான்செப்டும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பர்டிகுலரான கான்செப்ட் இங்க பாத்தீங்கன்னா நேம் எரர்னு இருக்கு இல்லையா? சோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல நீங்களா ஒரு பில்ட்-இன் ப்ரோக்ராம ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷனாலிட்டிஸை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன மாதிரியான விஷயம், எங்க எப்படி ரைஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கான்செப்டை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுப்போம். அண்ட் தென் வி ஜஸ்ட் கோ இன்டு த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். சோ இத எப்படி நம்ம கால் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இதை நம்ம கேட்ச் பண்றது, எப்படி நம்ம அதை வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் there is a block called try exception finally அப்படின்னு ஒரு பிளாக் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் ஒரு குட்டி விஷயத்தை உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஏதோ ஒரு இடத்துல ஒரு GUI-ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு such a case வந்து இங்க நேம்னு இருக்கு. ஓகே, இங்க ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு. you have to provide a name. and இந்த இடத்துல வந்து age அப்படின்னு இருக்கு. let I just have an age here and let me just have some address
ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய மல்டி லைன் பாக்ஸ், இந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணும்போது இங்க நான் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்றேன்னா என்டர் இன் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ ஓகே, இங்க என்டர் இன் கேபிட்டல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணின உடனே யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், யா ஓகே அஜந்தா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சைக்காலஜிக்கலா அடுத்து ஏஜ் அப்படின்னு சொன்னேனே யா நம்ம அதையும் வந்து கேபிட்டலுக்கு போயிடுவோம். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஓகே நான் 18 ஸ்பெசிஃபை. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமரிக்கல் வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இங்க 18 ஒன்னு கொடுத்துருக்கோமே, ஆனா அது எப்படி கொடுத்துருக்கோம், வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம், கேபிட்டல்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாக்ட் இடத்துல எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் அடிக்கணும். ஸோ எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றது எப்படின்னா அந்த எக்ஸாக்ட் எக்ஸெப்ஷனை நம்ம வந்து அட்டன் பண்ணாம, ஓகே அதாவது என்ன எக்ஸெப்ஷன் அப்படிங்கறத ரீட் பண்ணிட்டு நம்ம இதை அட்டன் பண்ணாம நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போகக்கூடாது. அதுதான் இந்த மாதிரியான எக்ஸெப்ஷன். ஸோ வார்னிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாக்ட் எக்ஸெப்ஷன் எப்படி நம்மளுக்கு ரைஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா இட் இஸ் அன் இன்வாலிட் என்ட்ரி. இது இன்வாலிட் என்ட்ரின்னு எழுதிக்கலாம். இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான எரர் இங்க ரைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் கூட யூ கேன் கிரியேட் இட். ஓகேங்களா. சோ இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பின்னாடி பேக் சைட்ல எப்படி கான்செப்ட் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் வி ஜஸ்ட் கோ தேர். சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் ஸ்பெசிஃபை பண்ண மாதிரி ட்ரை எக்ஸெப்ஷன். சரி, இந்த எக்ஸாக்ட் ப்ரோக்ராமை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, சோ எனக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கணும், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அண்ட் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் வரணும் அப்படிங்கறத நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இத நான் இங்க ட்ரை பிளாக்கா போடுறேன். அப்போ இண்டென்டேஷன் கவனிச்சுக்கோங்க, ட்ரை பிளாக்ல வருது, இது ட்ரை பிளாக். சரி, இந்த ட்ரை பிளாக்கு அப்புறமா எனக்கு அடுத்து என்ன வரும், இன் சச் அ கேஸ் ஏதாவது எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னா ஓகேங்களா. அண்ட் அந்த எக்ஸாக்ட் எக்ஸெப்ஷனை எனக்கு இங்க நான் இப்போ ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம், ஜஸ்ட் அதை மட்டும் வரும், எக்ஸெப்ஷன் அக்கர்ட் அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் ஸ்டில் நம்ம இன்னும் அந்த ரிசல்ட்டுக்கான எக்ஸாக்ட் வேர்டிங்ஸை மாற்றவே இல்லை. சரி, இதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். இப்போ டிவிஷன் ஆஃப் 20,4 என்ன வரும், அண்ட் எக்ஸெப்ஷன் வருமா, இல்ல சாரி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். let I just give some other value. ஓகே, ஸோ இதை நான் டிவிஷன் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐயா இட் இஸ் கெட்டிங் ஆன் சூப்பர். ஓ சாரி, இங்கே ரிசல்ட்டோட தான் நான் சேஞ்சே பண்ணல. ஓகே ஓகே தேங்க்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நான் இப்போ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும், எக்ஸெப்ஷன் வரணும். ஓகேவா, எக்ஸெப்ஷன் இங்கே வந்துருச்சு. ஓகே, சோ இந்த மாதிரி என்ன எக்ஸெப்ஷன் வந்துச்சு அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நான் இங்க கொடுத்திருக்கிற எக்ஸெப்ஷன் என்னவோ அது நம்மளுக்கு இங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. சரி, என்ன எக்ஸெப்ஷன் அது தெரிஞ்சுக்கணுமா, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு கரெக்டா எக்ஸெப்ஷனை நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ண போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் அஸ் இ. ஓகே, சோ இதுக்கு நாம நேம் ஒன்னும் ஸ்பெசிஃபை பண்ண போறேன். தட் இஸ் எக்ஸெப்ஷன் என்ன வருதோ அதை இங்க கொண்டு வந்துருங்க அண்ட் அதை வந்து எனக்கு இங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெஃபினிஷன் வந்துருச்சு. சோ டிவைட் 1 ஆஃப் அதே 20,4, அதாவது இந்த இடத்துல ரிசல்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ரீவியஸா நம்மளுக்கு இருந்த நேம் எரர்லையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன எரர் அப்படிங்கிறதும் இந்த பர்டிகுலர் கண்டென்ட் நம்மளுக்கு வருது இல்லையா. இந்த எக்ஸாக்ட் கண்டென்ட் எனக்கு பிடிக்கல, இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எக்ஸெப்ஷன்லயும் நம்ம வேற வேற மாதிரியும் கூட நமக்கு ஹேண்டில் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன மாதிரி கொண்டுக்கலாம். ஓகே, சரி, இப்போ அதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நேம் ரிசல்ட் இஸ் நாட் டிஃபைன்டு, அது எனக்கு வேண்டாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா என்ன யூஸ் பண்ணோம், 0 டிவிஷன் எரர், அதாவது டிவிஷன் பை 0 இப்படி இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நானா ஒண்ணு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் இது எல்லாமே பில்ட்-இன் எக்ஸெப்ஷன் தான். இந்த 0 டிவிஷன் எரர் இல்ல நேம் எரர், அப்கோர்ஸ் நம்ம இங்க மேல இல்ல இந்த இதெல்லாம் பார்த்தது வேல்யூ எரர், டைப் எரர், கீ எரர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதுக்கு வர்ற இந்த எரர் எனக்கு பிடிக்கலவா, நான் வேற மாத்தலாம்னு இருக்கேன். ஓகே, அதை எப்படி மாத்த போறோம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு 2 இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நேம் எரர் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆக்சுவலா நேம் எரர் தான் முன்னாடி வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நேம் எரர் எடுத்துக்கிறேன். அதாவது நேம் எரர் என்ன எடுக்க போறேன்னா, ஸோ லெட் ஐ ஜஸ்ட் கிவ் ஹியர் நேம் எரர் வருது. இந்த இடத்துல one of the variable you have not defined. ஓகே, இது ஒன்று. சரி, அடுத்த விஷயம் என்னது, இன்னொரு எக்ஸெப்ஷன். அப்போ நான் ஒரு எக்ஸெப்ஷனோ 2 எக்ஸெப்ஷனோ என்ன வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாக்ட் எக்ஸெப்ஷனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம அந்த 0 டிவிஷன் எரர் போகலாம். ஓகே, ஸோ 0 டிவிஷன் எரர் நான் எடுத்துக்கிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் பை 0ன்னு இருக்கா, எனக்கு அதுக்கு பதிலாக நான் வேற மாற்றலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 டிவிஷன் எரர். ஸோ இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் டோன்ட் divide the number with 0. It's not valid. இப்படி இவ்வளோ பெரிய மென்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதை நான் எக்ஸெப்ஷனில் 2 விஷயம் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன கொடுக்குறேன்னா, div 1ல நான் 20,4ன்னு கொடுக்குறேன். கவனிங்க, 20,4 நம்மளுக்கு நேம் எரர் வரப்போகுது. அதில் one of the variable you have not defined. அண்ட் இன்னொன்று நான் சிஸ்டம் வைஸ்டா ஒன்று பண்ண போறேன். அது சிஸ்டம் வைஸ்டா என்னது, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ளேயே போகாது. 0 அப்படிங்கிற மாதிரியான விஷயம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எங்க போகும், டைரக்டா 0 டிவிஷன் எரருக்கு போயிடும். இதை எக்ஸிக்யூட் பண்ணா பாருங்க, டோன்ட் டிவைட் த நம்பர் வித் 0, இட்ஸ் நாட் வேலிட். ஸோ இந்த மாதிரியும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரே இடத்துல நீங்க ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல ஒன்று மேல வந்து மல்டிபிள் ஆன எரர்ஸையும் நீங்க இங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ஃபைனலில வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஃபைனலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் க்ளோசிங் டேர்ம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை லைக் திஸ், இங்க பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு பர்டிகுலர் திங்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபைனலி அப்படிங்கும் போது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இதுல சொல்லியிருப்பேன், அதாவது ஃபைலோட ஓபன் அண்ட் க்ளோஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ ஃபைனலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதர் யூ ஹாவ் டன் வித் திஸ், முடிச்சிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த தே தான் இதுவும். திஸ் வில் பி called in any case. ஏதாவது ஒண்ணு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல அப்கோர்ஸ் நீங்க சப்மிட் பண்ண முடியாது, இல்ல இது மாதிரி க்ளோஸ்டு, அதாவது வந்து நீங்க டைம் முடிஞ்சு போச்சு, யூ வாட் எவர், ஈவன் தோ நீங்க கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணாலும் நீங்க சப்மிட் கொடுத்தாலும் we are not going to accept the application. ஸோ இந்த மாதிரி எனி இன்ஃபர்மேஷன் ஃபைனலி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கைண்ட்லி ஜஸ்ட் அப்சர்வ், ஈவன் தோ நம்மளுக்கு அதே சேம் டிவிஷன் 1 ஆஃப் 20,4ன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு one of the variable you have not defined வருது, and this will be called in any cases அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இங்க வருது. ஓகே, அதே சேம் இங்க கவனிங்க, டிவிஷன் 1 ஆஃப் 20,0 இதையும் நம்மளுக்கு கால் பண்ணா, don't divide the number with 0, it is not valid அப்படிங்கிறது நம்மளுக்கு வருது. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் it is exactly நம்மளுக்கு வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, this will be called in any cases. இது வந்து ஆக்சுவலா நான் வந்து இங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றதுனாலதான் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் நம்ம கால் பண்றோமோ, ஓகேங்களா, ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் நம்ம கால் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா இதே சேம் வந்து ஒரு ஃபார் லூப் குள்ளார ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டமா அந்த மாதிரி நீங்க எங்க வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம வந்து ரைசிங் த எரர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சோ அந்த ரைசிங் த எரர் ஜஸ்ட் சும்மா ஒரு எப்படி ரைஸ் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். சோ ரேண்டமா நம்ம இங்க ஒரு விஷயம், சோ பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு இன்புட்டை நீங்க கெட் பண்ண போறீங்க. லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் இஸ் an integer. so input you are getting, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா enter a
பாசிட்டிவ் நம்பர் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர் இப்படி வச்சிடறேன். சரிங்களா? ஸோ இப்போ நீங்க என்டர் நம்பர் பண்ண போறீங்க. ஸோ அந்த இதுல இஃப் ஏ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இட். சாரி, லெஸ் தென் ஆர் 0 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு ரைஸ் பண்ண போறீங்க. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரைஸ் ஐ வாண்ட் டு மேக் அன் வேல்யூ எரர். வேல்யூ எரர் என்னன்னு கொடுக்க போறீங்க? தட்ஸ் ஓகே, தட் இஸ் நாட் அ பாசிட்டிவ். எப்போ நீங்க நெகட்டிவா கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் அப்படின்னு வரப்போகுது. ஓகேங்களா? அண்ட் பாசிட்டிவா கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு அக்செப்ட் இட். ஓகே, அண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரை முடிஞ்சதுல இதுல எக்ஸப்ட கொடுக்க போறேன். அண்ட் இந்த எக்ஸாக்ட் எக்ஸப்ட்ல நம்மளுக்கு வேல்யூ எரர். ஓகே, எனிதிங் எனி வேரியபிளை நீங்க அலியாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை இங்க பிரிண்டா நான் வின்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்த நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்டர் பாசிட்டிவ் நம்பர்னு வருது. ஸோ இந்த பாசிட்டிவ் நம்பர் என்ன? ஓகே, லெட் ஐ ஜஸ்ட் கிவ் 8. 8 பாசிட்டிவ் நம்பர் தான். என்டர் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வேணும்? ஸோ பாசிட்டிவ் நம்பர் அப்படிங்கறதுனால அதை வச்சு ஏதோ ஒன்று ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணுதுன்னு வைங்களேன். ஓகே, ஸோ இதை என்டர்னு கொடுத்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல. சரி, இப்போ அதே சேம் விஷயம் இங்க பாத்தீங்கன்னா என்டர் எகெயின் நான் இங்க ஒரு நெகட்டிவ் நம்பரை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ லெட் ஐ ஜஸ்ட் மேக் இட் -9. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது? தட் இஸ் நாட் அ பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு எரரை நீங்க அஃப்கோர்ஸ் ரைஸ் பண்ணலாம். அண்ட் மெமரி எரர் கொடுக்கலாம். சிஸ்டம் வைஸ்டா எனி எரர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அண்ட் மேபி அதுதான் வேல்யூ எரர், 0 டிவிஷன் எரர், அந்த நம்ம மேல பார்த்த அத்தனை எரர்ஸையும் நீங்க வந்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா 0 டிவிஷன்ஸ் எரர்ல வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் பை 0 அப்படிங்கிற மாதிரியான மெசேஜஸ் இருக்கு. ஸோ இதை நீங்க வேறையா சேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரியான உங்களுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கணும்? ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது வாட் எவர் பி த திங், பாசிட்டிவாவும் ஒரு யூசர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, நெகட்டிவாவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரியான சமயத்துல we have to be as a programmer, as a developer நம்ம யோசிக்கணும். இதுவும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுத்தா நாம இப்படி ஒரு பாப்அப் மெசேஜை ரைஸ் பண்ணணும். சோ அதுல என்ன மாதிரி மெசேஜஸ் இருக்கணும், என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கறத as a developer நீங்க தான் திங்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி நிறைய விஷயத்த கொடுத்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஹோப் ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அடுத்த விஷயம் ஒரு புது சீரீஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ லெட் வி ஜஸ்ட் என்ஜாய் த லேர்னிங். ஓகேங்களா? ஸோ ஹாப்பி லேர்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.